பெண்களுக்கு சம உரிமை, மதுவை அறவே ஒழிப்போம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர். அழையுங்கள் 9994779955. இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில விவசாய அணி துணை செயலாளர் ஐயாதுரை இல்ல திருமண விழாவில் கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் கலந்து கொண்டார். இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில விவசாய அணி துணை செயலாளரும் பார்கவகுல சங்க வடக்கு மாவட்ட தலைவருமான ஐயாதுரை இல்ல திருமண விழா புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்றது. இதில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் கலந்து கொண்டார். முன்னதாக டாக்டர் பாரிவேந்தருக்கு வழி நெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனிடையே கந்தர்வக்கோட்டை காந்தி பேருந்து நிலையம் அருகே இந்திய ஜனநாயக கட்சி கொடியை டாக்டர் பாரிவேந்தர் ஏற்றி வைத்தார். இதைத் தொடர்ந்து திருமண நிகழ்வில் பங்கேற்ற பாரிவேந்தரிடம் மணமக்கள் ஆசி பெற்றனர். அப்போது பேசிய டாக்டர் பாரிவேந்தர், ஐஜேகே மாநில விவசாய அணி துணை செயலாளரான ஐயாதுரை கட்சியின் வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்டவர் என பாராட்டினார். பங்காளிகள் இருவர் ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் தங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைத்திருப்பதாக டாக்டர் பாரிவேந்தர் சுட்டிக்காட்டினார். இந்த நாட்டில் பங்காளிகள் ஒற்றுமையா இருக்கிறதே அதிசயத்திலே அதிசயம். ஆனால் திருமணத்தில் கூட இந்த பங்காளிகள் ஒரே நேரத்தில் அவர்களுக்கான பெண்ணை தேடி அவளை இந்த இரண்டு பேரும் சேர்ந்தார் போல கோயிலில் திருமணம் செய்து கொண்டு இன்று இந்த வரவேற்பிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அவருடைய ஒற்றுமையை பாராட்டுகிறேன். இந்த ஒற்றுமை என்றும் தொடர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பழைய காலங்களில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் பார்ப்பீர்களேனால் எந்த திருமணத்திற்கு சென்றாலும் பெரும்பாலும் ஆணோ பெண்ணோ அல்லது மணமகன் ரெண்டில் ஒருத்தர் படிச்சிருப்பாங்க. இன்றைக்கு ரெண்டு தம்பதிகளும் நிறைய படித்தவர்கள், இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, வேலையில் இருக்கிறாங்க. இன்னொரு தம்பதி நல்லா படிச்சிருக்கிறாங்க, வேலையில் இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த சமுதாயத்தில் எந்த அளவுக்கு படிப்பில் வளர்ந்திருக்கிறார்கள், அக்கறை காட்டுகிறார்கள். ஏன்னா ஒரு சமுதாயத்தினுடைய பெருமையெல்லாம் அந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள், அந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் நல்ல வேலையில் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் கூட அந்த சமுதாயத்துடைய பெருமையை காட்டும். அந்த வகையில் நான் திருமணத்திலே கலந்து கொண்டு நல்ல படித்த இரண்டு தம்பதிகளை வாழ்த்துகிற வாய்ப்பை பெற்றமைக்கு உங்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த தம்பதியினுடைய பெற்றோர்கள் என்னை பார்க்கிற பொழுது, சார் நாங்கள் ரெண்டு பேரும் பங்காளிகள், ஒரே நேரத்தில் திருமணம் நடத்த போகிறோம், நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் கடந்த காலங்களில் கலந்து கொண்ட திருமணங்கள்லாம் பெரும்பாலும் ஒரு பொண்ணு மாப்பிள்ளை. ஆனால் இந்த மாதிரி ரெண்டு பொண்ணு மாப்பிள்ளை ஒரே நேரத்தில் தாலி கட்டப்பட்டு ஒரே நேரத்தில் வாழ்த்துகிற வாய்ப்பு என்பது அரிதிலும் அரிது.